தந்தை, மைந்தர், தூயாவியராகிய திரியேக கடவுளுக்கு மாட்சி உண்டாவதாக. இத்தூய தொழுகைக்கு வந்திருக்கின்றவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாவரும் நின்ற வண்ணமாக நாம் ஆண்டவரை போற்றி பாடுவோம். ஜெபம் செய்வோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே என்கிற தூய சிந்தையோடு சமூகத்திலே நாங்கள் இணைந்து வந்து நிற்கின்றோம். 2 பேரோ 3 பேரோ ஒரு மனதோடு கூடியிருக்கிறவர்கள் மத்தியில் வாசமாய் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய தூய கரம் இந்த தொழுகையிலே எங்கள் மத்தியிலே நிறைவாய் அசைவாட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்கின்ற இறை வார்த்தைகள் மூலமாக எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆண்டவருக்குள் புதுபலன் அடைய கிருபை செய்யும். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய திருநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இறை நாம மகிமைக்காக பாமாலைகளில் 249வது பாமாலை, நல்மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சண்ய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யுமே. We
முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 66. சங்கீதம் 66. பூமியின் குடிகளே, எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர்! உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். அவர் தம்முடைய வல்லமையினாலே என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். ஆட்டுக்கிடாக்களின் நினைப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டே, என் நாவினால் அவர் புகழப்பட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோமே. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருடைய தூய சன்னிதானத்திலே நம் உள்ளத்தின் ஆழங்களை சோதித்து ஆராய்ந்து ஜெப நிலையில் அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்வை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவருடைய தூய சன்னிதானத்தில் நம் உள்ளத்தின் ஆழங்களை சோதித்து ஆராய்ந்து வேதனை உண்டாக்குகின்ற வழிகள் என்னில் உண்டோ என்று சொல்லி நம்மை நாம் உள்ளாய்வு செய்வோம். தாவீது அரசன் ஆண்டவரை விட்டு தூரம் சென்றபோது நாத்தான் தீர்க்கனால் எச்சரிப்பை பெற்றுக்கொண்ட போது
தன் பாவங்களில் உணர்வடைந்தவனாய் கடவுளுடைய திருச்சமூகத்திலே இரக்கத்திற்காய் அவருடைய சமூகத்தை நோக்கி மன்றாடினார். இளைய குமாரன் புத்தி தெளிந்த போது, என்னுடைய தந்தையினுடைய வீட்டில் எத்தனையோ பேர் மகிழ்வாக இருக்கிறார்கள், நானும் என்னுடைய தந்தையின் இல்லத்திற்கு செல்வேன் என்ற தீர்மானத்தை எடுத்து சென்றார். தகப்பனுடைய சமூகத்திலே சென்றபோது, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அர்ப்பணம் செய்தார். பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர் பிழைக்க வேண்டும் என்கிற அறைகூவலை பெற்றிருக்கிறோம். நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்தை நம்மை நாமே சீர்தூக்கி சோதித்து ஆராய்வோம். நம்முடைய சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை பாவம் ஆளாதிருப்பதாக. நம்முடைய சரீரங்களில் பாவங்கள் ஆளுகை செய்கிறதா? மாம்ச சிந்தைகள் ஆளுகை செய்கிறதா? தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களை ஆளுகை செய்கிறாரா? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அறிந்திருந்தும் பாவத்தோடு அநேக நேரங்களில் நெருங்கிய உறவு நிலைகளை வைத்திருக்கிறோம். சரீரமாம் ஆலயத்தை கரைப்படுத்தி அசுத்தப்படுத்தி ஆண்டவர் விரும்பாதவற்றை நிறைவேற்றி வருகிறோம். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னில் இருக்கிறது, ஆயினும் நான் விரும்பாத தீமையே செய்து வருகிறேன். என்னில் வாசமாயிருக்கிற பாவமே என்னை அப்படி செய்ய தூண்டுகிறது என்று சொல்லி தூய பவுலார் இறை சமூகத்தை நோக்கி மன்றாடினார். நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை இந்த பாவ சரீரத்தினின்று விடுவிக்க முடியும் என்று சொல்லி மன்றாடினார். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். நம்முடைய கண்களின் பார்வை எப்படிப்பட்டதாய் அமைந்திருந்தது? பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆயினும் பல நேரங்களில் பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனையை நம்முடைய மனதிலே தரித்திருக்கிறோம். நம் இருதயத்தின் ஆழங்கள் ஆண்டவருக்கு தெரியும். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தின் ஆழங்கள், சிந்தனைகள் எப்படிப்பட்டவைகளாய் இருந்தது? நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற சொற்களை குறித்து நாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய நாவின் சொற்கள் இனிமையானவைகளாய் இருந்ததா? புறம் கூறுகின்றவைகளாய் இருந்ததா? நம்முடைய நாவின் சொற்கள் நிமித்தமாக உறவுகளை சீர்குலைத்த அனுபவங்கள் நம்மில் உண்டா? புறங்கூறுதல், கோள் சொல்லுதல், பொறாமையின் உணர்வுகளை வெளிப்படுத்துதல், எரிச்சலின் தன்மைகளை நாவினால் வெளிப்படுத்துதல். நம்முடைய நாவில் இருக்கின்ற சொற்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருந்தது? இருதயத்தின் நிறைவினால் நாவு பேசும். நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் ஆண்டவருக்கு ஏற்புடையவைகளாய் இருந்திருந்தது என்று சொன்னால், நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற சொற்களும் கனிவுள்ளவைகளாய் இருந்திருக்கும். நம்முடைய காதுகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு திறந்திருக்கின்றதா? நம்முடைய செவிகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறதா?
பல நேரங்களில் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்கிற எச்சரிப்பை சொல்லுகிறார். நாம் பல நேரங்களில் இருமனம் உள்ளவர்களாக, இரண்டு எஜமான்களுக்கு பணிவிடை செய்கின்றவர்களாக, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்கிற மக்களாக நம்முடைய வாழ்வை அமைத்திருக்கிறோம். அசுத்தமும் பரிசுத்தமும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க இயலாது. நம்முடைய விசுவாச வாழ்வு ஆண்டவருக்கு ஏற்புடையவதாய் அமைந்திருந்ததா? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால், தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? நமக்கு கிடைத்த கிருபையின் காலத்திலே ஆண்டவர் அண்டையிலே திரும்புவோம். ஆண்டவர் அளிக்கின்ற அந்த மீட்பை சொந்தமாக்கிக் கொள்வோம். ஆண்டவரை ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும், என்னை வனைந்தருளும் என்று சொல்லி மன்றாடுவோம். பாவறிக்கைக்கு துணையாக ஐயா நான் வந்தேன் என்ற பாடலுடைய பல்லவி மற்றும் சரணத்தை இணைந்து பாடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூயாவியானவருடைய கிருபையும் தேற்றரவையும் தந்தருள்வாராக. ஆமே. ஆண்டவருடைய கரத்தினின்று புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டனா ஆண்டவர் நம் வாழ்வில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார். இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களை நாம் நெருங்கி நிற்கிறோம். கர்த்தர் நம்மை இம்மட்டும் தாங்கின தயவுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கண்ணின் மணி போல் நம்மை தாங்கினார். உள்ளம் கைகளில் நம்மை வரைந்து வைத்து வழிநடத்தினார். எத்தனையோ ஆபத்துக்கள் நாசமோசங்கள் எல்லாம் சூழ வந்தது. கர்த்தர் தம்முடைய செட்டையின் மறைவிலே வைத்து நம்மை பாதுகாத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். நம்முடைய கால்கள் சறுக்கின போது அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. நாம் பிழைத்திருப்பது அவருடைய சுத்த கிருபை. நாம் இந்த உலகத்தில் வாழ்வது அவருடைய ஆண்டவர் நமக்கு தந்த இலவசமான கிருபை. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே நிற்பதும் அசைவதும் நாங்கள் வாழ்வதும் எல்லாம் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. எங்களால் ஒன்றுமில்லை ஆண்டவரே.
சரீர பலவீனங்களை சந்தித்தோம், ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை தந்தார். கடன் பிரச்சனைகளை சந்தித்தோம், ஆண்டவர் திறந்த வாசலை தந்தார். பலவிதமான உறவு சிக்கல்களை சந்தித்தோம், ஆண்டவர் தம்முடைய தெய்வீக அமைதியும் தெய்வீக உறவையும் நமக்கு தந்தார். கண்ணீரையும் துக்கத்தின் பாரத்தையும் மனதிலே சுமந்தோம், ஆண்டவர் நமக்கு களிப்பின் அனுபவத்தை தந்தார். கர்த்தர் நம் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நீ நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, குடும்ப வாழ்வில் நீர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். வேலை செய்த இடங்களில் தம்முடைய கிருபையை நிறைவாய் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். உயர் அதிகாரிகளுடைய கண்களில் இரக்கம் பாராட்டினீர். எங்களோடு உழைக்கிற மக்களோடு நல்ல நட்புணர்வோடு பணியாற்றுவதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தம் தெய்வீக கிருபையினாலே நீர் எங்களை தாங்கின எல்லா தயவுகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் பெரிது. ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கு நாங்கள் எதை செலுத்துவோம்? ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தரை தொழுது கொள்வேன் என்ற பக்தனுடைய ஆழமான அனுபவத்தை போன்று ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு போதும். ஆண்டவரே, எங்கள் கண்மலையாய் இருக்கிற தெய்வம், எங்களை கண்ணின்மணி போல் பாதுகாக்கிறவர், இமை பொழுதும் கைவிடாமல் எங்களை நேசிக்கிற தெய்வம். ஆண்டவர், உம்முடைய கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்கிற தூய அனுபவத்தை தந்தீரே. ஆண்டவரே, உம்முடைய சுத்த கிருபையினாலே உம்முடைய பிள்ளைகள் என்கிற பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றோம். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகார மேன்மையை பெற்றோம். ஆண்டவரை நோக்கி நாங்கள் கூப்பிட்ட போது உம்முடைய பிள்ளைகளாகின்ற சுதந்திரத்தையும் ஆண்டவரை உம்முடைய கிருபையும் எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவர் எங்களுடைய வாழ்வில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்த நாங்கள் இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏராளம். ஆண்டவர், எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே தருகிறோம். நாங்கள் உம்முடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற எங்களை நீர் ஆற்றல் படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற இவ்வுலக வாழ்க்கையிலே ஆழ்கடல் போன்ற அனுபவம். ஆண்டவரே, அலைகளினாலே அலக்கடிக்கப்படுகிற அனுபவங்கள் உண்டு, பல சஞ்சலங்களும் வேதனைகளும் உண்டு. ஆண்டவரே, நீரே எங்களை வனைந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய திருசுத்தம் செய்ய ஒவ்வொரு நாளும் எங்களை ஆற்றல் படுத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசுத்தம் போல் வழி நடத்தும் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். God.
திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசுத்தம் போல் வழிநடத்திடும் ஆண்டவரே, நீர் எம் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி தாவீது அரசன் கற்பித்து தந்த ஸ்தோத்திர ஜெபத்தை யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அமருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்கலாம். பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியை திருமதி கிரேனா பெர்லின் அவர்கள் படிப்பார்கள். நிருப பகுதியை மிஸ் எஸ்தர் பாக்கிய செல்வி அவர்கள் படிப்பார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதிகாரம் 8, திருவசனங்கள் 18 முதல் 23 முடிய. The scripture portion is taken from the book of Zechariah, chapter 8, verses beginning from 18 to 23. சகரியா 8:18 முதல். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் ஜனங்களும் அநேகம் பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், வாருங்கள், நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடே கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப வேத பாக்கியம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம், 10ஆம் அதிகாரம், வசனங்கள் 9 முதல் 17 முடிய. The epistle reading is taken from Romans chapter 10, verses 9 to 17. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாரும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்?
பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப வேத பாகியம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 39 முதல் 42 வரை. யோவான் 1ஆம் அதிகாரம், வசனங்கள் 39 முதல் 42 வரை. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. யாவரும் நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உடன்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமருங்கள். இந்த நாளுக்குரிய அறிவிப்புகளை சபை செயலர் அவர்கள் கொடுப்பார்கள்.
ஜெபம் செய்வோம். ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய மனதின் பாரங்கள், கவலை, கண்ணீர், வாழ்வுக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக கிருபையும் சமாதானமும் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் வேலை செய்கிற இடங்களில் உம்முடைய கிருபை தங்கட்டும். ஆண்டவரே, வேலை செய்கிற நிறுவனங்களில் உழைப்புக்கேற்ற நல்ல ஊதியங்கள் கிடைக்கவும். ஆண்டவரே, வேலை இழப்புகளை சந்தித்திருக்கிற பிள்ளைகள் புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளவும். ஆண்டவரே, விசா, லைசன்ஸ் போன்ற பிரச்சனைகளினால் பல காரியங்களை ஒழுங்குபடுத்த முடியாமல் பரிதவித்தோடு நிற்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே தம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் அளிக்கின்ற ஆண்டவருடைய கரம், உம்மை நோக்கி கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபை என்கிற தூய நியமத்தை எங்களுடைய கரங்களில் தந்திருக்கிறீர். திருச்சபையினுடைய எல்லா குடும்பங்களையும் ஊழியங்களையும், ஆண்டவரே, இந்த பிராந்தியத்திலே செய்யப்படுகிற ஒவ்வொரு பணிவிடைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். ஆண்டவர்களுடைய திருச்சபையானது ஆண்டவருக்கு சாட்சி உள்ள சபையாக, மணவாட்டி திருச்சபையாக, மணவாளனாம் கிறிஸ்துவை எதிர்கொண்டு ஆயத்தப்படுகிற உன்னத திருச்சபையாக, ஆண்டவர்களுடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்கின்ற சபையாக, கர்த்தருக்கு பிரியமானவற்றை நிறைவேற்றுகின்ற உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்ளவும் திருச்சபையினுடைய எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். திருச்சபையினுடைய ஊழியங்களை ஒழுங்குபடுத்துகிற செயற்குழு உறுப்பினர்கள்,
திருச்சபையினுடைய சில்ட்ரன் பைபிள் ஸ்கூல், ஆண்டவர் தாமே யூத் பிரேயர் ஃபெலோஷிப், பல்வேறு விதமான ஜெபக்குழுக்கள், மிஷனரி ஜெபக்குழுக்கள், ஆண்டவரை எல்லா ஊழியங்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே தருகிறோம். இல்ல சந்திப்பு திருப்பணிகள், மருத்துவமனை சந்திப்பு ஊழியங்கள், ஆண்டவர் தாமே எங்களுடைய திருச்சபையின் மூலமாக நிறைவேற்றப்படுகிற அருட்பணி ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். மிஷனரி ஸ்தாபனங்களையும் கரத்தில் தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் தாமே எல்லா ஊழியர்களும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எடுத்து செல்லுகிற போது கர்த்தருடைய தெய்வீக கிருபையும் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவர் தாமே இந்த மிஷனரி பணிகளை இன்னும் வலுவான முறையில் நாங்கள் செய்வதற்கு ஆண்டவர் வேண்டிய தெய்வீக ஆலோசனைகளையும் ஆண்டவருடைய கிருபையும் ஒவ்வொரு இயக்கங்கள் மீதும், இந்த பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு தம்முடைய அடியவர்கள் மீதும் நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் வாழுகிற இந்த பஹ்ரைன் தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். தேசத்தை ஆளுகை செய்கின்ற தலைவர்கள், ராஜாக்கள், தேசத்தினுடைய பொறுப்பான பணிவிடைகளை நிறைவேற்றுகிறவர்கள், காவல்துறை பணிகளை நிறைவேற்றுகிறவர்கள், தேசத்தினுடைய பாதுகாப்பு பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறவர்கள், எல்லா மக்களோடைய கிருபை தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு அடியவர்கள் மூலமாக எங்களுடைய தேசம் இன்னும் கட்டமைக்கப்படவும், தேசத்திலே பொருளாதார வீழ்ச்சிகள் எல்லாம் மறைந்து, விலைவாசி ஏற்றங்கள் எல்லாம் குறைந்து, எல்லா மக்களும் சுபிட்சமாய் வாழுகிற காலங்களை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுக்காய் மன்றாடுகிறோம். சிறப்பாக வெனிசுலா நாட்டிலே ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் நிமித்தமாக அநேக ஆயிரம் ஜனங்கள் தங்கள் குடும்பங்களையும் உடைமைகளையும் உறவுகளையும் இழந்து நிற்பதை ஆண்டவர் அறிகிறேன். ஆண்டவருடைய கிருபை அந்த தேசத்தின் மீது நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்தையும் கரத்திலே தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இந்திய தேசத்தை ஆளுகை செய்கின்ற தலைவர்கள், அதிகாரிகள், தேசத்தினுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றவர்கள், தேசத்திலே எல்லா பணிவிடைகளை நிறைவேற்றுகின்ற நாட்டினுடைய அமைச்சர்கள், முதல்வர்கள் எல்லாரையும் கரத்திலே தருகிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு பணிவிடைகளும் நேர்த்தியாய் செய்யவும், மக்களுக்கான நல்ல திட்டங்களை நிறைவேற்றவும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே குழந்தை செல்வங்களுக்காய் கண்ணீரோடு உடைய சமூகத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்கும். ஏற்ற காலங்களிலே மணலை செல்வங்களை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதியும். திருமண வயதிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன்கள் கிடைக்கவும், திருமணம் போன்ற நியமங்களை நடத்தி குடும்பத்தின் பெற்றோர்களும் பிள்ளைகளும் மகிழ்கிற காலங்களை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மணலை குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள், பள்ளி செல்லுகிற பிள்ளைகள், ஆண்டவர் தாமே ஒவ்வொரு குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். காலநிலை மாற்றங்களினால் எந்தவித சரீர பலவீனங்களோ சோர்வுகளோ வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். விசேஷமாக இந்த வாரத்திலும் திருமணம் என்கிற பரிசுத்த நியமத்தில் அடி எடுத்து வைக்க இருக்கிற பிள்ளைகளையும் பாதத்திலே தருகிறோம். அன்பு பிள்ளைகள் ஆலய சமூகத்திலே செய்து கொள்ளுகிற பரிசுத்த உடன்படிக்கையோடும் ஆண்டவருடைய கிருபை வெளிப்படவும், விசேஷமாக திருமணத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மணமகள், மணமகன், குடும்பத்தின் மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கிருபை அன்பு பிள்ளைகளோடு தங்கட்டும். கானாவூர் திருமண இல்லத்தில் பிரசன்னமாயிருந்த கடவுளுடைய கரம் அன்பு பிள்ளைகளுடைய திருமண வைபவத்திலும் நிறைவாய் வெளிப்பட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறோம். விசேஷமாக எங்களுடைய திருச்சபையின் மூலமாக வரும் நாட்களில் நிறைவேற்றப்பட இருக்கிற கோடைகால தமிழ் வகுப்புகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த வகுப்புகள் எல்லாவற்றையும் நேர்த்தியான முறையிலே நடத்துவதற்கும், நல்ல ஆசிரியர்களும் கற்றுக்கொள்வதற்கு நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சூழல்களையும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று உடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே நம்முடைய ஆலய சமூகத்திலே கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் உண்டு, சரீர பலவீனங்களோடு நிற்கிற பிள்ளைகள் உண்டு. சோர்ந்து போன நேரங்களில் ஆண்டவர் தாமே எங்களுக்கு தஞ்சம் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல சரீர ஆரோக்கியங்களை ஆண்டவர் கொடும். எல்லா பலவீனங்களை சோர்வுகளை ஆண்டவர் மாற்றி போடும். ஆண்டவர் வேண்டிய தெய்வீக ஆசிகளையும் நிறைவான காலங்களையும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே பயணிக்கின்றோம். புதிய ஒரு மாதத்தை நாங்கள் எதிர்நோக்கி நிற்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு முன் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய தேசம் எங்கிலும் ஆண்டவருடைய கரம் தங்கட்டும். இந்த உஷ்ண கால சூழல்களிலே ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஏற்ற காலநிலைகள், சுபிட்சமான சூழ்நிலைகளை
ஆண்டவர் தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். உயர் கல்விகளுக்காய் முயற்சி செய்கிற பிள்ளைகள் உண்டு. நீட் போன்ற தேர்வுகளை எழுதி வெற்றிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உயர் கல்விகளுக்கும் புதிய கல்வி நிலையங்களிலும் அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் விடுமுறை காலங்களிலே ஊருக்கு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை தங்கட்டும். குடும்பத்தினரோடு அவர்கள் செலவிடுகிற நாட்கள் ஆசீர்வாதமான நாட்களாய் அமைய ஆண்டவர் கிருபை செய்யும். கிருபையின் மறைவிற்குள் எல்லாவற்றையும் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் இணைந்து ஆண்டவருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே, ஆமென். அமருங்கள். தொடர்ந்து பாடகர் குழுவினர் திருச்சபை பாடல் புத்தகத்திலே 376வது பாடல், இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம் என்ற பாடலை பாடுகின்ற போது இறைநாம மகிமைக்கென்று காணிக்கைகள் சேகரிக்கப்படும். காணிக்கை இறைவேண்டலின் போது திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் ஆசரிக்கின்ற பிள்ளைகள் முன்பாக இறைவேண்டலுக்கு வரவும், அந்த இறைவேண்டல் நிறைவு செய்த பின்பு நம்முடைய திருச்சபையினுடைய மிஷனரி பணிகளை குறித்து ஒரு சிறிய டாக்குமெண்ட்ரி போடப்படும். இனி எல்லாம்
நம்பிக்கைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபம் செய்வோம். தந்தேன் என்னை காணிக்கையாய் உம் பாதத்திலே என்னை படைக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்று உம் திரு சமூகத்திலே எங்களையும் ஆண்டவரால் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின் பகுதிகளையும் காணிக்கையாய் அர்ப்பணம் செய்கின்றோம். நன்றிகளோடு ஸ்தோத்திர பலிகளோடு முதற்பலன் காணிக்கைகளாக, பொருத்தனை காணிக்கைகளாக உம்முடைய சமூகத்தில் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படவும், கர்த்தருடைய ஊழியங்கள் இன்னும் சிறப்பான முறையில் நிறைவேற்றப்படவும் ஆண்டவர் கிருபை செய்யும். உம்முடைய ஆலய சமூகத்திலே புதிய வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிற பிள்ளைகளாக, குடும்ப வாழ்வில் புதிய ஆண்டில் பயணிக்கிற பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திலே வந்து அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கிருபை, தெய்வீக சமாதானம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அடைக்கலமும் அரணும் கோட்டையுமாய் நிற்கிறீர் என்ற அனுபவத்தையும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல் செட்டையடித்து எழும்புவார் என்ற தூய அனுபவத்தையும் அருமையான பிள்ளைகளுடைய வாழ்விலை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஆலய சமூகத்திலும் ஞான அனுமானங்களுக்கு என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே காணிக்கைகள் படைத்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு தம்முடைய அடியவர்களோடு உம்முடைய கிருபை தங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். தொடர்ந்து இந்த நாளிலும் நம்முடைய ஆலயத்தின் மூலம் நிறைவேற்றப்படுகிற மிஷனரி ஊழியங்களில் 2 ஊழியங்களை குறித்த சிறு பகுதியை நாம் இப்பொழுது ஒரு சின்ன செய்தியாக அதை வெளிப்படுத்துகின்றோம். ஒன்று, கன்னியாகுமரி மாவட்டத்திலே கொற்றிக்கோடு என்கிற பகுதியிலே செயல்பட்டு வருகின்ற அறிவுத்திறன் குன்றியோருக்கான பள்ளியிலே
ஜெபம் செய்வோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்ற பக்தனுடைய ஆழமான அனுபவத்தை போன்று உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்க ஆயத்தப்படுகிறோம். அடியனை மறைத்து உம்முடைய மெல்லிய சத்தம் வெளிப்படட்டும். எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். அமருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சிறப்பாக சீடத்துவம் வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள் என்ற கருப்பொருளிலே யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தை 39 முதல் 42 வரையுள்ள வசனங்களை மையமாக வைத்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். சிந்தனைக்கு மையமாக யோவான் 1ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை யாராவது படியுங்கள். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். சீடத்துவம் என்பது குருவினுடைய அடிச்சுவடை பின்பற்றி செல்வது. நாம் எல்லாருக்கும் வாழ்விலே பலர் குருவாய் இருந்திருப்பார்கள். ஸ்கூலில் போகிற போது நம்முடைய டீச்சர்ஸ் நமக்கு குரு, வீட்டில் இருக்கிற போது நம்முடைய பெற்றோர் நமக்கு குரு, நம்முடைய தாத்தா பாட்டி நமக்கு குருவாக இருந்திருப்பார்கள். சமூகத்தில் அநேகர் நமக்கு வழிகாட்டிகளாய் இருந்திருப்பார்கள். இந்த உலகத்திலே அநேகர் நமக்கு வழிகாட்டுவார்கள், ஆலோசனை சொல்லுவார்கள். ஆனால் எல்லா குருவை காட்டிலும் பிரதானமான ஒரு குரு இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவாகிய குருவினுடைய பாதையில் நடக்கிறவன் உண்மையான சீடனாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அந்த சீடத்துவத்தின் பண்புகளை நம்முடைய விசுவாச வாழ்விலே நாம் சுமக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்க வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். அவர் காட்டுகின்ற பாதைகளில் நாம் பயணித்து அவருடைய தன்மைகளையும் சாயல்களையும் நம்மிலே வெளிப்படுத்தி நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள மக்களாய் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சீடர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அவர்கள் கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழ்கின்றவர்கள். இந்த உலகத்திலே பலரை குருவாக வைத்திருப்பார்கள். சினிமா நட்சத்திரங்களை பார்க்கின்ற போது அவரை நேசிக்கின்றவர்கள் அவரை போல தங்களை மாற்றிக்கொள்வார்கள். அந்த சினிமா நட்சத்திரனுடைய ஹேர் ஸ்டைலை போல தங்களுடைய ஹேரை மாற்றுவார்கள். தங்களுடைய நடை உடை பாவனைகளை மாற்றுவார்கள். அந்த நட்சத்திரங்களைப் போல் தங்களை காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் அந்த இமிட்டேஷன் என்பது கொஞ்ச காலம்தான். அந்த நடிகருக்கு வயதாகி போகின்ற போது, அவருடைய முகலட்சணம் மாறிவிடுகின்ற போது இன்னொரு நடிகர் வந்து அந்த இடத்தை பிடித்துக் கொள்கிறார். விளையாட்டு நட்சத்திரங்களை சிலர் மையமாக வைத்து சொல்லுவார்கள். இப்பொழுதெல்லாம் ஃபுட்பால் உலக கால்பந்து போட்டி நடைபெற்று வருகிறது. அந்த விளையாட்டு வீரர்களை சிலர் ரசிப்பார்கள். அவர்களுடைய விளையாட்டு தன்மைகளை அப்படியே உள்வாங்கி அதை போன்று நான் மாற வேண்டும் என்று சொல்லி யோசிப்பார்கள். அரசியல் தலைவர்களை பின்பற்றுவர்கள் உண்டு, அறிஞர்களையும் கற்றுத் தேறியவர்களையும் பின்பற்றுவர்கள் உண்டு. ஆனால் இவர்களை பின்பற்றுகிற போது ஒரு நாளில் இவர்கள் ஜொலிப்பார்கள், மறுநாளில் இவர்களுடைய செயல்களெல்லாம் மறைந்து போகும். ஒரு நாளில் தங்களை நேர்மையாக காட்டுவார்கள், மறுநாளில் அவர்களுடைய நேர்மைகள் அழிந்து போகும். எனவே நம்முடைய விசுவாச வாழ்விலை யாரை மாதிரியாய் கொள்ள வேண்டும்? நாமெல்லாம் ஆண்டவருடைய சீடர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நாம் மாதிரியாக கொள்ள வேண்டும். அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது,
நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். நாம் ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே நாம் அவருடைய சீஷராயிருப்போம். அவருடைய சீஷராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். என்னிலும் என் வார்த்தைகளிலும் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பார். நாம் சீடர்களாய் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் abide in Christ, கிறிஸ்துவில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். ஆண்டவரிலே நாம் இணைந்து பயணிக்க வேண்டும். ஆண்டவரோடு நம்முடைய வாழ்வு இணைய வேண்டும். இத்தகைய சீடத்துவத்தின் பண்புகளை வாழ்விலே சுமக்கின்ற நாம், நமக்கு ஒரு பொறுப்பு தரப்படுகிறது. என்னவென்று சொன்னால், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். இந்த பணியை நாம் எவ்வாறு நிறைவேற்றுவது? நாம் வாழுகிற திருச்சபையிலே இதை நிறைவேற்றலாம், நம்முடைய குடும்பத்திலே நாம் நிறைவேற்றலாம், பணி செய்கிற இடத்திலே நாம் நிறைவேற்றலாம். நம்முடைய வாழ்வியல் சூழல்களில் அந்த கிறிஸ்துவின் பண்பை வெளிப்படுத்துகின்ற போது சீஷர்களாக நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்கலாம். திருச்சபையாக நாம் நம்முடைய பிள்ளைகளை விசுவாச பாதையிலே பயிற்றுவித்து ஆண்டவருக்கு உகந்த சீடர்களாக மாற்றுகின்ற பணிவிடையை நாம் நிறைவேற்றுகின்ற பொறுப்பு நமக்கு தரப்படுகிறது. குடும்பம் என்ற சூழலிலே இந்த பொறுப்பு தரப்படுகிறது. வேலை செய்கிற இடங்களிலே இந்த பொறுப்பு தரப்படுகிறது. வெறும் நற்செய்தி அறிவிப்பதல்ல, நற்செய்தி அறிவித்து ஆண்டவருடைய அடிச்சுவட்டிலே நடப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். எலியாவின் அடிச்சுவட்டை எலிசா தீர்க்கன் பின்தொடர்கிறான். அவனுடைய உறுதியான ஒரு பார்வை, முழுமையான ஒரு தேடல், ஆண்டவருடைய பணிக்கென்று தன்னை அர்ப்பணிக்கின்றான். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சீடத்துவம் என்பது ஒரு சவால் நிறைந்த ஒன்று. அதில் கிறிஸ்து நடந்த பாதையிலே பயணிக்க வேண்டிய அனுபவம் என்பது நிச்சயமாக ஒரு சவால் நிறைந்த ஒன்று. நான் வாசித்த நற்செய்தி பகுதியிலே அங்கே அந்திரேயா என்ற ஒரு மனிதனுடைய வாழ்வை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த அந்திரேயா என்ற மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவர் எவ்வாறு அவனை சீடனாக மாற்றுகின்றார், அந்திரேயாவும் எவ்வாறு சீடனாக மாறுவதற்கு முயற்சி செய்கின்றார் என்ற அனுபவத்தை நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது நாம் கற்றுக்கொள்கிற ஒன்று, தேடலின் உள்ளம் கொண்டவர் அந்திரேயா. யோவான் 1:38 வாக்கியம் சொல்லுகிறது, இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். யோவானுடைய சீடர்களாக நின்ற இருவர் அங்கே நிற்கிறார்கள். ஒருவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது அந்திரேயா, மற்றொரு பெயர் சொல்லப்படவில்லை. அதிலே பல யூகங்கள் சொல்லப்படுகிறது. அது யோவான் நற்செய்தி நூலை எழுதிய அந்த யோவான் என்ற மனிதர் என்று சொல்லப்படுகிறது. ஆயினும் திருமறையிலே அந்த பெயர் சுட்டிக்காட்டப்படவில்லை. இருவர் அங்கே பின் செல்கிறார்கள். முழுக்கு முனிவர் யோவானுக்கு பின்பதாக. முழுக்கு முனிவர் யோவான் செய்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கின்ற போது அவர் சொல்லுகிறார், யோவான் 1:34 இவரே தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். தன்னை பின்பற்றி வந்த சீடர்களுக்கு மேசியாவை குறித்த வருகையும், மேசியா ஒருவர் வருகிறார் என்ற செய்தியும், அந்த மேசியா இயேசு கிறிஸ்து தான் என்கிற செய்தியும் தெளிவுற இந்த யோவான் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்தவர்கள் அந்த அந்திரேயா அந்த கூட்டத்தில் இருக்கிறான். இன்னொரு சீடனும் பெயர் இல்லாத ஒரு சீடனும் இருக்கிறான். இருவரும் இணைந்து அந்த தேடலிலே ஈடுபடுகிறார்கள். பொதுவாக தேடல் என்பது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இருக்கும். ஒரு பள்ளி மாணவனின் தேடல் ஏட்டறிவை பெருக்குவதற்காக தேடுகிறான். ஒரு ஆய்வு மாணவனுடைய தேடல் ஒரு ஆய்விலே வெற்றி பெறுவதற்காகவும் முனைவர் பட்டம் பெறுவதற்காகவும் தேடுகிறான். ஒரு விஞ்ஞானியுடைய தேடல்
புதியனவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேடுகிறார்கள். ஆனால் இங்கே இருவர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தேடல் எல்லாம் மேசியாவாகிய கிறிஸ்துவை அடையாளம் காண வேண்டும், அவரை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் ஓடி வந்து ஆண்டவருடைய பின்னாக செல்லுகிறார்கள். செல்லுகின்ற போதுதான் ஆண்டவர் அங்கே கேள்வி எழுப்புகிறார், என்ன தேடுகிறீர்கள்? இந்த தேடலுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் யோவான் கூறிய அந்த போதனைகளை கூர்ந்து கவனித்தார்கள். அவர்கள் கூர்ந்து கவனித்தபடியினால் அவருடைய உள்ளத்திலே வருகின்ற ஒரு கேள்வி, மேசியாவாகிய கிறிஸ்துவை காண வேண்டும், மேசியாவாகிய கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்கிற ஒரு ஆவல் அவருடைய உள்ளத்திலே வருகிறது. கூர்ந்து கவனிக்கின்றார்கள். முழுக்குமணிவர் யோவானுடைய வார்த்தைகள் எல்லாவற்றை கூர்ந்து கவனித்து அவர்கள் தெளிவோடு தேடலிலே பயணிக்கிறார்கள். பொதுவாக மருத்துவமனைகளிலே சர்ஜரி முடிந்த பிறகு சில நோயாளிகளுக்கு சொல்லுவார்கள் 12 மணி நேரம், 24 மணி நேரம், 48 மணி நேரம் என்று சொல்லுவார்கள். சில கடினமான நோய்களை சந்திக்கின்ற போதும் கூட அந்த அப்சர்வேஷன் டைம் கொடுக்கப்படும். அந்த அப்சர்வேஷன் டைமில் ஒரு நர்ஸ் அருகிலே அமர்த்தப்படுவார்கள். ஒரு மருத்துவர் அடிக்கடி வந்து அதை கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். அந்த கீன் அட்டென்ஷன், அந்த கூர்மையான கவனிப்பு அந்த நோயாளி நலம் பெறுவதற்கு உதவியாக அமைகின்றது. இங்கே முழுக்குமுனிவர் யோவான் மேசியாவை குறித்து சொன்ன ஒரு செய்தி, இந்த அந்திரேயாவும் அவனோடு இருந்த மற்ற சீடரும் அந்த தேடலில் முழுமையாய் இறங்குகிறார்கள். ஆண்டவரை அறிய வேண்டும் என்ற தேடல். அவருடைய தேடலுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு பதில் கொடுக்கிறார். யோவான் 1 அதிகாரம் 38வது வசனத்திலே, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்பதை அறிய வேண்டும், நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்ற கேள்வி எழுப்புகின்ற போது ஆண்டவர் அங்கே பதிலாக சொல்லுகிறார். 39வது வசனத்திலே, வந்து பாருங்கள், நீங்கள் வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பை அவர் கொடுக்கிறார். அந்த தேடலில் அவர்கள் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். இந்த நாளிலும் உலகத்திலே நாம் பல காரியங்களை தேடிக்கொண்டே இருக்கிறோம். சரீரத்திலே சிறிய பலவீனங்கள் வந்துவிட்டால் இப்பொழுதெல்லாம் இருக்கிற ஒரே ஆயுதம் கூகுள் தான். உடனே கூகுளில் போட்டு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். மருத்துவர் ஏதேனும் மருந்துகளை தந்துவிட்டாலும் பரிந்துரைத்து விட்டாலும் நாம் எல்லாரும் அதை குறித்து உடனே கூகுளில் போய் ஆய்வு செய்ய தொடங்கி விடுகிறோம், தேடலை தொடங்கி விடுகிறோம். அதனுடைய சைடு எஃபெக்ட் இருக்கிறதா, அந்த மருந்து எந்த விதமான மிக்சரில் உருவாக்கப்படுகிறது போன்றதை குறித்து நமக்கு புரியுமோ புரியாதோ, ஆனால் தேடலில் ஈடுபடுகிறோம். இறைமக்களாகிய நாம் எதை தேட வேண்டும் என்ற கேள்வி எழுப்புகிற போது ஆண்டவரை அறிவதற்கு நாம் தேட வேண்டும். நாமெல்லாம் அவருடைய சீடர்களாக அந்த சீடத்துவத்தின் உயர் பண்புகளை நம்மிலே உட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த பண்புகளை நம்மிலே நாம் உள்வாங்கிக் கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை அறிய வேண்டும் என்ற ஆசை வாஞ்சை நமக்கு வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற திறந்த ஒரு தேடலின் உள்ளம் நமக்கு வேண்டும். மத்தேயு 6 அதிகாரம் 33வது வாக்கியம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நம்முடைய தேடல் எங்கே இருக்கிறது? 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 11வது வாக்கியம் சொல்கிறது, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்கிற அனுபவம் சொல்லப்படுகிறது. எனவே இந்த தேடல் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி யோவான் 14 அதிகாரம் 6வது வாக்கியத்தில் கற்றுத்தருகின்றார். அந்த தேடலின் அனுபவத்தில் நாம் எல்லாரும் பெருக வேண்டும். நித்திய வாழ்வுக்குரிய தேடலில் நாம் எல்லாரும் இணைய வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை ஒவ்வொரு நாளும் பின்பற்றி நாம் தேட வேண்டும். அந்த தேடலில் தான் அந்திரேயா அங்கே ஒரு விடையை கண்டுகொள்கிறான். அந்த விடை என்னவென்று சொன்னால், இரண்டாவதாக சொல்லுகின்ற ஒரு செய்தி, வந்து பாருங்கள் என்ற அறைகூவலை அந்திரேயாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். யோவான் 1 அதிகாரம் 39வது வாக்கியத்திலே அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு
அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். சீடர்களாய் இருக்கின்ற நாம், ஆண்டவருடைய அடிச்சோடிலே பயணிக்கின்ற நாம், முழு மனதோடு தேடினால் மாத்திரம் போதாது, முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடும் தேடினால் மாத்திரம் போதாது, ஆண்டவரோடு நாம் தங்க வேண்டும், ஆண்டவரோடு நாம் நடைபெற வேண்டும், ஆண்டவரோடு நாம் இணைந்து பயணிக்க வேண்டும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த பங்கு என்பது கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற அனுபவத்தை சொந்தமாக்கி கொண்டாள். நாம் ஆண்டவரோடு தங்கியிருந்து அவரோடு இணைந்து கற்றுக்கொள்கிற அனுபவம் நமக்கு உண்டா? நல்ல சீடர்களாம் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு நல்ல பண்பு, வந்து பாருங்கள் என்ற ஆண்டவருடைய அறைகூவலை ஏற்று அவரோடு தங்கியிருந்து அவருடைய மகிமையின் அனுபவத்தை அந்திரேயா முழுமையாய் கண்டுகொள்கிறான். அந்த மகிமையின் அனுபவத்தை முழுமையாய் கண்டுகொண்டான். அந்த அனுபவம் நமக்கு உண்டா என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் வாழுகிற காலம் அறிவு டெக்னாலஜி ரொம்ப பெருகிவிட்டது, அன்பு சுருங்கி போய்விட்டது. மருத்துவத்துறை அபார வளர்ச்சி கண்டுள்ளது. ஆனால் புதிய புதிய நோய்கள் தினம்தோறும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வீடுகள் நேர்த்தியாய் கட்டப்படுகிறது, உறவுகள் சுருங்கி உள்ளது. கல்வி அறிவு பெருகி உள்ளது, மனிதம் குறைந்து விட்டது. கம்யூனிகேஷன் எல்லா டூல்ஸும் வலுவாக இருக்கிறது, ஆனால் மனம் விட்டு பேசுதல் குறைந்து போயிருக்கிறது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேகமாக இருக்கிறது, ஆனால் அன்பு இன்னும் உள்ளங்களில் டிரான்ஸ்போர்ட் ஆகவில்லை. ஆண்டவருடைய அடியவர்களாக அவருடைய சீடர்களாக இருக்கின்ற நாம் இறை வார்த்தையை கற்றுக்கொள்கிற அனுபவத்திலே நாம் பெருக வேண்டும். நம்முடைய உள்ளங்கள் இன்னும் மாற்றமடையாமல் இருக்கிறது என்று சொன்னால் நாம் இறை வார்த்தை இன்னும் உள்வாங்கிக் கொள்ளவில்லை. செயல்முறை விசுவாச வீரர்களாய் நம்முடைய வாழ்வு மாற வேண்டும். இறை வார்த்தைகளை அதிகமாக மூளையிலே பதிப்பதை நாம் மிகவும் பெருமையாக எண்ணுகிறோம், மனனம் செய்கிறோம், மனப்பாடம் செய்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை எப்பொழுதுமே சுமக்கிறோம், நல்லது. அதைவிட அதை சற்று நாம் இதயத்தில் பதிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை மூளையில் அல்ல, நம்முடைய இதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பதிக்க வேண்டும். நாம் பதிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த அந்திரேயா பெற்றுக்கொண்ட அந்த தூய அனுபவத்தை நாம் காண முடியும். அந்திரேயாவுக்கு கிடைத்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தினார். மேசியா யார் என்ற கேள்வியோடு நின்றவன் ஆண்டவரோடு தங்கி அதற்கான விடையும் கண்டுகொண்டான். விடை கண்டுகொண்டவன் சும்மா இருக்கவில்லை, அந்த மகிழ்வின் செய்தி எங்கும் ஓடி சென்று அறிவிக்கிறான். வந்து பார் என்கிற அனுபவம் திருமறையிலே அநேக இடத்திலே நாம் காண முடியும். நாம் பார்க்கிற போது பிலிப்பு ஆண்டவரிடத்திலே வந்து ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு எனக்கு பின் சென்று வா என்று சொன்னபோது யோவான் 1 அதிகாரம் 46வது வசனத்திலே நாத்தான்வேல் ஒரு கேள்வி எழுப்புகிறார். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். இன்னும் சமாரிய பெண்மணி யோவான் 4 அதிகாரம் 29வது வாக்கியத்திலே ஆண்டவர் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு அறிவிக்கிறார், அவரை வந்து பாருங்கள் என்ற அறைகூவலை கொடுக்கிறார். நம்மால் சொல்ல முடியுமா? நம்மை காண்கின்றவர்கள் கிறிஸ்துவை நம்மில் காண முடியும். தூய பவுலார் சொல்லுகிற போது நாமெல்லாம் ஒரு திறந்த மடல் என்று சொல்லுகிறார், திறந்த கடிதம், ஓப்பன் லெட்டர்ஸ் என்று சொல்லுகிறார், திறந்த நிருபங்கள். நம்முடைய வாழ்வை காண்கின்றவர்கள் அந்த வந்து பாருங்கள் என்ற அந்த கிறிஸ்துவின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்மை காண்கிறவர்கள் அந்த மகிமையின் அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்வார்கள். மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு செய்தி, இறை வார்த்தையை அறிவிக்கின்ற ஒரு மனிதனாக இந்த அந்திரேயா மாற்றப்படுகிறார். யோவான் 1 அதிகாரம் 41வது வசனத்தை யாராவது படியுங்கள். அவன் செய்கின்ற ஒரு காரியம், ஆண்டவரோய் முழுமையாய் தேடினான், கண்டுகொள்கிறான். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரோடு கூட இருந்து
அவருடைய வார்த்தைகளை சிந்தித்து மேசியா என்பதை அறிந்து கொண்டான். இப்பொழுது அவனுடைய மனம் சந்தோஷத்தில் மகிழுகிறது. உண்மையான சீடனுடைய மனம் சந்தோஷத்தில் மகிழும். அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக அவன் தன்னுடைய சகோதரனாகிய சீமோனை பார்த்து சொல்லுகிறான், மேசியாவை கண்டோம். மேசியாவை கண்டோம் என்று சொல்லிவிட்டு அவன் சும்மா இருக்கவில்லை. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இந்த பிலிப்பு கூட்டிக் கொண்டு வந்த சீமோன் பேதுரு, மன்னிக்க வேண்டும், இந்த அந்திரேயா கூட்டிக் கொண்டு வந்த சீமோன் பேதுரு இந்த அந்திரேயாவை விட அதிகமான காரியங்களை செய்கின்ற ஒரு மனிதனாய் மாறிவிட்டான். ஆண்டவருடைய நற்செய்தியை வல்லமையாய் உரைக்கின்ற ஒரு மனிதனாக மாறிவிட்டான். ஆயினும் இந்த பிலிப்புவினுடைய செயல்தான் காரணமாய் அமைகின்றது. அங்கே அந்திரேயாவினுடைய செயல் காரணமாய் அமைகின்றது. அந்திரேயா செய்கின்ற ஒரு அனுபவம், அவன் கிறிஸ்துவை தன்னுடைய சகோதரனுக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கிறான். இந்த பேதுருவனுடைய விசுவாச வாழ்வின் அனுபவத்தில் ஆண்டவரை நீ தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்லி மிகவும் ஆணித்தரமாய் அறிக்கை செய்ததை லூக்கா 9:20 நாம் காண முடியும். ஆண்டவரை அறிக்கை செய்த அனுபவத்திலும் இந்த பேதுரு ஆண்டவரால் கனம் பெற்ற அனுபவத்திலும் மிகவும் காரணமாய் இருப்பது இந்த அந்திரேயா. இந்த அந்திரேயாவினுடைய செயல், அவன் எல்லா இடங்களிலும் அவனுடைய ஊழிய அனுபவங்களை பார்க்கிற போது அவன் கூட்டிக் கொண்டு ஆண்டவரிடத்தில் பேதுருவை அறிமுகப்படுத்தின வண்ணமாக யோவான் 6:9 5000 பேருக்கு உணவளித்த சூழலிலே அவன், இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. அங்கேயும் அவனுடைய செயலை பார்க்கிற போது அவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு வருகிறவன். இன்னும் யோவான் 12 22 எடுக்கின்ற போது, கிரேக்கர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகிற போது அவர்களை வழி நடத்தி அவன் செய்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், யோவான் 12 21 22 பிலிப்பு வந்து அந்திரேயாவுக்கு அறிவிக்கிறான். அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவிக்கிறார்கள். இந்த சீடத்துவ பணியிலே மிகவும் சிறப்பான பணி என்னவென்று சொன்னால், அந்திரேயா அநேகரை உருவாக்குகிறான், அநேகரை செதுக்குகிறான். பேதுரு என்ற மனிதனை செதுக்கினான். 5 அப்பத்தை 2 மீனை கொடுத்த சிறுவனுடைய மனதை செதுக்கினான். கிரேக்கர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பின போது அவர்களை சரியாக வழி நடத்தினான். சீடத்துவத்தினுடைய மிகவும் முக்கியமான ஒரு பண்பு உருவாக்குதல், செதுக்குதல். அந்த உருவாக்குதல் என்கிற பணியை நாம் எல்லாரும் நிறைவேற்ற வேண்டும். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய அடிச்சுவடில் நடக்கின்ற மக்களாக, அவருடைய விசுவாச பாதையிலே நடந்து செல்கிற மக்களாக, நம்முடைய வாழ்வின் பயணத்திலே நாம் பிறரை உருவாக்க வேண்டும். பிறரை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆண்டவரிலே, அவருடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்க வேண்டும். ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தரோடு நடக்க வேண்டும். அவ்வாறு நாம் நடக்கின்ற போது இந்த அந்திரேயா பெற்றுக்கொண்ட அந்த தூய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஏலியின் செயல் ஒரு சாமுவேலை உருவாக்கினது. மோசையினுடைய பெற்றோருடைய அர்ப்பணம் ஒரு தலைவனை உருவாக்கினது. ஒரு பவுலுடைய அர்ப்பணமான ஒரு செயல் ஒரு தீமோத்தேயை உருவாக்கினது. ஒரு பிலிப்பியினுடைய செயல் ஒரு எத்தியோப்பிய மந்திரியினுடைய வாழ்விலே ஆண்டவரை குறித்த வெளிச்சத்தை கொடுத்தது. எனவே சீடத்துவ திருப்பணியிலே பிறரை உருவாக்க வேண்டிய பணியை நாம் நேர்த்தியாக நிறைவேற்ற வேண்டும். இந்த அந்திரேயாவினுடைய வாழ்வை குறித்து சிந்திக்கின்ற போது, இந்த அந்திரேயா சித்தியா என்கிற ஒரு இடம், ரஷ்ய தேசத்திற்கு உட்பட்ட ஒரு இடம், ஆகாயா என்கிற இடம், ஸ்காட்லாந்து போன்ற பகுதிகள் எல்லாவற்றிலும் சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு மனிதன். ரஷ்ய தேசத்திலே இந்த அந்திரேயாவை புனிதராக கொண்டாடுகிறார்கள். ஆகாயா தேசத்திலே அவர் நற்செய்தி பணி ஆற்றுகிற போது அவர் சிலுவையிலே கட்டப்பட்டார். சிலுவையிலே கட்டப்பட்டு பசியோடும் தாகத்தோடும் அவர் வெளியே எறியப்பட்ட சூழலிலே அவர் விண்ணப்பம் ஒன்றை வைத்தார். என்னை
பெருக்கல் அடையாளத்திலான சிலுவையிலே அறைந்து விடுங்கள் என்ற விண்ணப்பத்தை வைத்தார். அவருடைய உயிர் அவ்வாறாக பிரிந்தது. சீடர்களாக மாறுவதற்கு நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, அந்த சீடத்துவத்தின் தூய பண்புகளை நாங்கள் உள்வாங்கி வளர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். முழுமையான தேடலோடு ஆண்டவர் அண்டையிலே நாம் நெருங்குவோம். வந்து பாருங்கள் என்ற அனுபவத்தை ஆண்டவரோடு அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து அதிலே பெருகுவோம். அந்த மகிழ்வை பெற்றுக்கொண்ட நாம் பிறரை உருவாக்குகின்ற பணியிலே, அந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற பணியிலே நாம் முழுமையாக செயல்படுவோம். ஆண்டவர் தாமே நம்முடைய விசுவாச வாழ்வை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். இறை நாம மகிமைக்காக கீர்த்தனைகளில் 189வது கீர்த்தனை, கீர்த்தனை எண் 189, என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன். Yeah.
செய்வோம். ஆண்டவரே, அந்திரேயாவை போன்று நாங்களும் ஆண்டவருக்கு உகந்த சீடர்களாக முழு மனதோடு தேடுகின்ற பிள்ளைகளாக, முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு உள்ளத்தோடும் உம்மை அனுதினமும் தேடுகிற மக்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாடி தேடி அந்த தூய அனுபவத்திலே பெருக எங்களுக்கு கிருபை தாரும். வந்து பாருங்கள் என்று சொன்ன அந்த அழைப்பை ஏற்று ஆண்டவரோடு அமர்ந்து ஆண்டவருடைய பாதத்திலே இருந்து கற்றுக்கொண்ட அந்த தூய அனுபவத்தை போல் நாங்களும் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். பிறரை உருவாக்குகின்ற அந்த நற்செய்தி பணியிலே நாங்கள் கருத்தோடு செயல்படுவதற்குரிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். ஆண்டவருடைய கிருபையின் மறைவிற்குள்ளாக எங்களுடைய வாழ்வை தருகிறோம். ஆண்டவருக்கு உகந்த சீடத்துவத்தின் பண்புகளை எங்கள் வாழ்விலே தரித்து முழு உள்ளத்தோடு ஆண்டவரை தேடுகிற மக்களாக வந்து பாருங்கள் என்று ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்கிற மக்களாக பிறரை உருவாக்குகின்ற பணியிலே நாங்கள் செயல்பட ஆண்டவரே எங்களை ஆற்றல் படுத்தும். இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு நிறைவாய் தங்கட்டும். புதிய ஒரு மாதத்திலே உன்னத ஆசிகளை நாங்கள் பெற்று வாழ்விலே மகிழ கிருபை செய்யும். எங்கள் வாரத்தின் முழுவதிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். போகின்ற வருகின்ற பாதைகள், ஏறெடுக்கின்ற பிரயாணங்கள், வாழ்வுக்குரிய தேவைகளை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் கட்டளையிட கடவர். தந்தை, மைந்த, தூயாவியராகிய திரியே கடவுளுடைய ஆசை நம் அனைவரோடும் நிறைவாய் தங்குவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.